வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா இதுவரைக்கும் 4 டெஸ்ட் ஆடிருக்கானுங்க. நெக்ஸ்ட் 5 ம். டெஸ்ட் ஆடப் போறாங்க. அத பத்தி ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டெஸ்ட் கேப்டன் யாரு? இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பேசலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ம். ஆ, என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 4 சொல்லுங்க. டெஸ்ட் முடிஞ்சுது. ம், ஒரு டெஸ்ட் வின் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் டிரா இருக்கு. ம். 2 மேட்ச் தோத்துக்கிறாங்க. சூப்பர். ம், ஜெயிப்பாங்களா, தோப்பாங்களான்றது எப்படி சொல்றது? ஒரு இந்தியனா தோப்பாங்கன்ற என்று சொல்றது என் வாயில வரல. ம். அவ்வளோ நம்மளுடைய ஒவ்வொரு டைம் நம்பிக்கைய சிதைச்சுன்னே இருக்காங்க. கரெக்ட் தான். ரொம்ப ஆனா இந்த டைம் நம்பலாம். ஏன்னா எனக்கு என்னவோ ஏன்னா பார்டர் கவாஸ்கர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு குடுத்துற மாட்டாங்க ஆஸ்திரேலியாக்கு. அட்லீஸ்ட் அந்த சீரிஸ டிரா பண்ண பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னவோ உன் வாய் வழி என்ன சொல்றியோ அததான் நடக்கும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது சீரிஸ் டிரால தான் போய் முடியும். அடிச்சுருவாங்க. 5த்ல ஒரு நம்பிக்கை. சரி. பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த டைமு? ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? இல்ல ஆமாண்ணா. எனக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு தோணுது. டீம் இந்தியாவோட ஒரு நியூஸ் சர்க்கிள்லலாம் இந்தியன் டீமோட சர்க்கிள்ல எல்லாம் சொல்றது என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்பின்னர வந்து டிராப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பின்னர் உள்ள எடுத்துட்டு வர மாரி சொல்றாங்க. பேட்டிங் ஆர்டர்ல ஏதோ லைட்டா ஏதோ கொலாப்ஸ் பண்ண போறாங்க. தெரிஞ்சு போச்சு. அப்படி மேபி ஸ்பின்னர் டிராப் பண்ணணும்னா, வெளிய இருக்கிறது தனுஷ் கோட்டியன் மட்டும் தான் இருக்கான். அவன ஆ நீங்க அந்த பையன் உள்ள வருவான்னு நெனைக்கிறேன். அவுட்டு தான். அவ்வளோ சீக்கிரம்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிலாம். யார் இருக்கிறது வெளிய? யா தனுஷ் கோட்டியன்னு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் யோ, ரஞ்சில நல்லா ஆடியிருக்கான். பட் ஆனா வாசியும் ஜடேஜாவ கம்பேர் பண்ணா அவன் அந்த அளவுக்குலாம் இல்ல. பேரே புதுசா தான் கேள்விப்படுறேன். இவங்க எங்க பார்டர் கவாஸ்கர் எடுத்துன்னு வர போறாங்க? அது வாய்ப்பு இல்ல. இல்ல. ஐ சீரியஸா திங்க் பும்ராக்கு ஆ இந்த மேட்ச் ரெஸ்ட் குடுக்குவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இல்ல பும்ரா மேபி எனக்கு ஒரு டவுட். இது பார்டர் பும்ரா கவாஸ்கர் இல்லையானா மேட்ச் லாஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிற? அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒர்க் லோட் மேனேஜ்மென்ட். ஏன்னா 30 டூ 40 ஓவர்ஸ் ஒவ்வொரு மேட்சும் போடுறாரு மனுஷன். 2 இன்னிங்ஸ சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒன் மேன் அலோன் வாரியர்ன்னு சொல்றோம்னா, அது பும்ரா மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. இப்போதைக்கு இந்தியன் டீம்ல. சிராஜ் அங்கங்க எங்கெங்கேயோ ஒரு இடத்துல கை வச்சுட்டு போறாரு. ஆகாஷ் தீப் நல்லா போடுறாரு. பட் விக்கெட் விழ மாட்டேங்குது அந்த மனுஷனுக்கு பாவம். கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ரோஹித் சர்மா வழக்கம் போல அவருக்கு என்ன பண்ண போறாரோ தெரியல. கேப்டன்சி எனக்கு என்னன்னா ஒரு டவுட்னா, டாப் ஆர்டர்ல கூட ஓரளவுக்கு எத்துறாங்க. அந்த லோவர் ஆர்டர் வரும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இவங்க லோவர் ஆர்டர் ஆஸ்திரேலியாவோட லோவர் ஆர்டர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்தியன் பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்லோவாயிடுறாங்க. அது அந்த வந்து இடத்துல பவுலிங் யூனிட் சொல்லாத. கேப்டனா தான் வேற சொல்லணும். நீ வந்து நம்ப நம்மள்ட்ட லோயர் ஆர்டர் ஆடும்போது, பேட் கமின்ஸ் எப்படி கேப்டன் பண்ணாரு பார்த்தல்ல? 8 பேர் சர்க்கிள்ல நிக்கிறாங்க. அதுதான் நான் அதுதானே ஒரு தப்பு பண்றாரு ரோஹித் சர்மா. எனக்கு தெரிஞ்சு லோவர் ஆர்டர் வரும்போது நீ வந்து ஒரு பும்ராக்கு ஒரு 2, 3 ஸ்பெல் விட்டுறணும். அவர ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்திருக்கணும். அந்த டைம்ல பும்ரா ஆடுறதுக்கு அவங்களால முடியாது. அந்த டைம்ல நீ விக்கெட் எத்தனையே இருந்தனா, வரவங்க எல்லாம் பிரஷர் ஆவாங்க. பேட் கமின்ஸ் எப்படி யூஸ் பண்றாரு? லோவர் ஆர்டருக்கு அந்த ஷார்ட் பால் டெக்னிக் அத யூஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க டீம் இந்தியா. முக்கியமா இந்த சீரிஸ்ல அவ்வளவா ஷார்ட் பாலே போடல. ஃபுல்லர் லென்ஸும் போடல டீம் இந்தியா. கொஞ்சமா எங்கெங்கேயோ ஒரு இடத்துல தான் போடுறாங்க. நம்ம அண்ட் தான் டம்மின்னா அவங்க நம்மளோட டம்மி. ஆ இதுதான் உண்மையே. சிம்பில எனக்கு என்னவோ இல்ல, தோணுது, டீம் இந்தியா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க ஒரு சேஞ்சஸ்ன்ட்டு. அதாவது லாஸ்ட் 4 மேட்ச் எடுத்துக்கினேன்னா, இந்தியா ம். ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதில்லன்ற மாரி தான் பேட்டிங் ஆடியிருக்காங்க. ஆமா. அந்த சைடு டிராவிஸ் ஹெட், ஸ்மித் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த சைடு நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் வேற யாரு ஜெய்ஸ்வால் இல்லனாலும் ஒண்ணுமே இல்ல. இவங்க 2 பேர் தான். ம். அதாவது பேட்டிங்கு 2 டீம் சைடும் ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா பவுலிங் அவன்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குடா. உண்ம. பும்ரா சிங்கிள் ஆளா இங்க கவர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் பவுல் பண்றாங்க. ஸ்டார்க்கு, கமின்ஸ் இவங்க 2 பேர் நல்லா போட்டுன்னு இருக்காங்க. ஸ்காட் போலந்து சூப்பர் தான். அவனும் எந்த குறையும் இல்ல. அருமையா போட்டான். இருக்கான். லாஸ்ட் மேட்ச்ல செம்மையா போட்டாரு. அதாவது நம்ம சைடு இப்போதைக்கு இருக்கிற ஒரு கேப் வந்து ஒரு பவுலர். நல்ல பவுலர். அதுவும் அ பும்ராக்கு சப்போர்ட் பும்ராக்கு பும்ராக்கு சப்போர்ட் பண்ற பவுலர். ஆகாஷ் தீப் நம்ம லாஸ்ட் இருக்கான். பட் ஆனா லாஸ்ட் அவன் அன்லக்கியா போயிடுறான். அவன் நெறைய கேட்ச் விட்டுறானுங்க ஸ்லிப்ல. பாருங்க. ஜெய்ஸ்வால் விட்ட 3 கேட்ச்ல தான் அந்த மேட்சே போயிருக்கு. அது ஆனா ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் அவுட்டையே ஃப்ராட் தான் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவுட் தான். அது கிளியர். சரி இல்ல அந்த பால் டீவியேஷன் ஆச்சுன்னா, அதுதான் கான்ட்ரோவர்சி ஆச்சு. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இங்க வரையும் வந்துச்சு பாலு. ஆ அப்படியே ஸ்லைட்டா இதாவுது. எப்படி ஆவும்? காதுல அடிக்குமா? இங்க வந்து காத்து அடிக்குமாடா? டச் ஆயிடுச்சுடா. நியர் டச் அது.
அது சரி விடு அது ஏமாத்தினே சொல்ற ஆஸ்திரேலியா டீம் வாழ்க்கையில இல்லடா அது அவுட்ரா. அவனுங்க ஏற்கனவே ஏமாத்துறது தான் நல்லா தெரியும். ஏமாத்தி தான் நிறைய கப்பு அச்சுன்னு போயிருக்கிறாங்க. சரி இதுல என்னவோ சரி ஓகே. ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் 11ல. நான் எந்த சேஞ்சஸும் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா மேபி சேம் டீம் தான் போவாங்க. சேம் டீம் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணா நீ எல்லாம் வந்து ஒரு பேட்ஸ்மேனை நீ இழக்கிறதா போயிடும். ஆல்ரெடி நீ ஆல்ரவுண்டர் டிபெண்ட் பண்ணி தான் டீம் போகுது. நீ இந்த நேரத்துல தேவையில்லாம திருப்பி வந்து வாசியை டிராப் பண்ணி சுப்மன் கில்ல உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு ரிஸ்க் இந்த இடத்துல எடுக்க வேணாம்னு யோசிக்கிறேன். சுப்மன் கில்ல தயவு செய்து எடுத்துன்னு வராதீங்க. நீ அங்கே இருல வராத. ஆனா எனக்கு என்னவோ தோணுது வாசி தான் டிராப் பண்ண போறானுங்க, கில்ல தான் உள்ள எடுத்துட்டு வர போறானுங்க. ஏங்க வாஷ் இல்லைன்னா மேட்சே வேற மாதிரிங்க. என்ன நினைச்சீங்க? தேர்ட் டெஸ்ட் என்ன மாதிரி முடிய வேண்டிய மேட்ச் அது? கையில இருக்கிற மேட்ச் விடுறோம் நாங்கெல்லாம் என்ன சாதாரண ஆளுங்களா? ஆக்சுவலி டிரா பண்ண நோ நாங்க தோக்க தான் செய்வோம். டெஸ்ட்லயே வின் பண்ணும்போது நல்லா தான் போட்டான் வாசி. அடுத்த 2-3 நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இந்தியாவோட எதிர்காலத்தை ஒரு சின்ன பசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்கன்ற. இன்னொன்னு தெரியுமா? நான் அதை ஒத்துக்க மாட்டேன். 3 ஓடியில நெக்ஸ்ட் இங்கிலாந்து ஓடி சீசத்துல அதுல 3 பேர் இது எனக்கு தெரியும். 3 பேருக்குமே டெஸ்ட் தெரியுமா? எனக்கு டெஸ்ட்ல டிராப் பண்ணி வேணான்னு சொல்லிருந்தா கூட ஒரு ரீசன் எனக்கு இருக்கு. ஓடிஐல ஏன் வேணான்றாங்க எனக்கு புரியல. வேணான்னு சொல்லல, ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப அவங்களுக்கு என்னது ஜாப் பிரஷர் நிறைய இருக்காம்பா. நிறைய செஞ்சுரி போட்டு டயர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க? ஆஸ்திரேலியா அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க, அதான் ரெஸ்ட் வேணும். பும்ரா இல்ல, பும்ராக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க ஜாஸ்தி. ஆனா இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு ரெஸ்ட் தேவை. கிரவுண்ட்ல நான் வந்து 2 மேட்சுக்கு தான் ரெஸ்ட் கொடுப்பேன். லாஸ்ட் மேட்ச் நீ ஆடிதான் ஆகணும் கன்ஃபார்மா. ஏன்னா நீ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு என்னத்துக்கு போற? இல்ல நீ ரெஸ்ட் கேட்கறேன்னா நான் அதை சொல்றேன். நீ 2 மேட்ச், ஏன்னா வந்து உனக்கு அந்த பேக்கப் ஓப்பனருக்கு நான் வந்து யாருன்றத ஸ்பாட் பண்ணணும். அதனால நான் 2 மேட்ச் வேணா ரெஸ்ட் தரேன். தேர்ட் மேட்ச் நான் டெஃபினட்டா ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். சத்தியமா ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். 2 மேட்ச் நீ என்ன ஃபார்ம்ல நீ இல்ல நெக்ஸ்ட் வர்ற இந்த சீரிஸ் முடிஞ்சு அந்த சீரிஸ் வர்றதுக்கே உனக்கு கேப் இருக்கு. அந்த கேப் போதாத உனக்கு ரெஸ்ட் வந்து டெபியூ பண்ண வச்சு அவங்க ஆட வைக்கணும். டெபியூ பண்ணணும். அவங்க 2 பேரும் டெபியூ பண்ணி ரோஹித் சர்மாக்கும் நிதிஷ்க்கும் விராட் கோலி ஸ்பாட்ல கொடுத்து டெபியூ பண்ண வச்சு ஆட வைக்கணும். ஜெய்ஸ்வாலுக்கு ஓப்பனிங் டெபியூ கூட ஓகே. ஆனா நிதிஷ் பிளேஸ்க்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? ரிங்கு சிங் எல்லாம் ஆட மாட்டாங்க. ரிங்கு சிங் எப்படி எந்த ஸ்லாட்ல? ரியான் பராக் இன்ஜுரி. வாசியும் நிதிஷ்குமார் ரெட்டி தான் வருவான் தெரிஞ்சு ஒன் டேக்கு. ஏய் ஹர்திக் பாண்டியா இருக்கான்டா, அப்ப எப்படி நிதிஷ்குமார் வர முடியும்? ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால நிதிஷ் வர்றது. நிதிஷ் எனக்கு வந்து அந்த நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு ரொம்ப அடி. நம்பர் 4 ஏன்னா வந்து ஸ்ரேயாஸ் நம்பர் 4க்கு வந்தா சிவன் துபே, ரஜத் படிதாரு, ஸ்ரேஷ் ஐயர், அதை விட்டா 3 பேர் தான். ரியான் பராக் இன்ஜூரி இருக்கு. அதனால அவங்க வந்து விஜய் ஹசாரா டிராஃபில ஆள்ல. மேபி எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதர் அண்ட் சிவம் துபே 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரு கால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி அவரு இந்தியன் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இல்ல, மேபி இந்த ஜனவரில ஜாயின் பண்ணாலே பண்ணலாம். அது ஏன்னா எல்லா லீக்லயும் ஆடுறாரு இந்தியாவோட டொமஸ்டிக் லீக்ஸ்ல. அதனால மேபி ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். எப்படின்றத சொல்லல. ஆனா பட் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து சிவம் துபே பேக் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தான்னா நம்மளும் பொலன்னு பொழக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என்ன நினைக்கிற? இல்ல எனக்கு பும்ராக்கு ரெஸ்ட் கொடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பும்ரா வந்து ஒர்க் லோட் ஜாஸ்தி. பும்ரா பிளேஸ்ல ஷமி வருவாருண்ணா எனக்கு தெரிஞ்சு. பும்ரா ஐ திங்க் இல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, முகேஷ் குமார் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ண போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த லெஃப்ட் ஆன் சீமர்ஸ் வச்சு ட்ரை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யாஸ் தயால் ஆர் கலீல் அஹ்மத் உள்ள வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கொடிக்கு. ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா 10 ஓவர் போட்டு அவரை ட்ரை பண்ண வைப்பாங்களா இந்த டைம்லன்னு தெரியல. மேபி யாஸ் தயால் அண்ட் கலீல் அஹ்மத் சீனியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்ன்றதுனால உள்ள போட்டுருவாங்க. ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் T20 சைட்ல அவர் இருக்காரா ன்றது T20 சைட்லயே இருக்காரு. பட் மேபி ஒன்னு ஓடிஐக்கு அந்த இது ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு வந்தாரு,
பார்க்கலாம் எப்படின்றது தெரியல. இன்னும் ஸ்குவாட் இன்னும் ஒரு 2-3 நாள்ல ரிலீஸ் பண்றோம் அப்படியே டீம் இந்தியா. அதேதான் மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்படியே எடுத்துட்டு 1 போவாங்க. வீக் ஆகும் ஸ்குவாட் வரதுக்குலாம். ஸ்குவாட் வந்துட்டு டீடைலா பேசலாம். எங்க ஆளுங்க ரெஸ்ட் எடுத்தாதான் சாம்பியன் டிராஃபில செஞ்சுரி அடிப்பாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எடிட் பண்ணி இது ஒன் பண்ணி டே வீடியோ. ஒன் டே வேர்ல்டு கப்ல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. விராட் கோலி 1 மாசம் ரெஸ்ட் எடுத்திருக்கான், 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கான் ஓடிய வேர்ல்டு கப்ல. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்புக்கு எவ்வளவு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கான்? இன்னும் ரெஸ்ட் ஆனா எடுத்துறாங்க. பிப்ரவரி 6 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா மேட்ச். அதுதான் நான் இந்த சொன்னேன். ஆளுங்க ஸ்டார்ட் ஆகும். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அடி பொழக்குவாங்க. ஒரு நிமிஷம். தயாரா இரு. ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேரும் சாம்பியன் டிராஃபிக் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால. இல்லடா ரெஸ்ட் எடுத்துட்டு நேரா சாம்பியன் டிராஃபி தான் வந்து ஆடுவோம்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது ஆடணும்டா அதுல. இங்கதான் பயிற்சி ஆட்டம் இருக்குமே, வலையில ஆடுவாங்களே. இல்ல 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 ம். ஐயோ வீடியோ இருந்துச்சுல நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தா எப்படி எடுத்துருப்பாங்க ஒரு கிளிப் பார்க்கலாமா? ஏன்னா இருக்கு. நான் பாடுறேன் நானும் சொல்லு. காட்டுறேன். நான் பாடுறேன் பாரு. ம். ஏய், இது என்னோட கிளிப்பு. ஹிட்மேனோட ரெசல்யூஷன் அவுட் சைடு ஆஃப் தான் விளாட மாட்டேன். இனிமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அவுட் ஆக மாட்டேன். டெஸ்ட் மேட்ச் ஆடவே மாட்டேன். இதான் என் ரெசல்யூஷன். இனிமே அவுட் சைடு ஆஃப் தான் விளாட மாட்டேன். கவர் டிரைவ் விளாட மாட்டேன். இவ்வளோ ஏன் ஆஃப் சைடே அடிக்க மாட்டேன். ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி கூட்டம் போக்குல சுத்தி அவுட் ஆக மாட்டேன். இனிமே ஸ்டார் கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன். இந்த முறை RCB கண்டிப்பா கப்படிக்க வைக்கிறேன்டா, இது சத்தியம். முதல்ல பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது போ போ. RCB கப்பான். இன்னும் 10 வருஷம் ஆன இந்த ரிசல்யூஷன் மாறாதுடா உனக்கு. எப்பயுமே தோனி மேல வன்மத்தை கக்காம டீமை ஜெயிக்க வச்சே பாடுபடுவேன். இந்த வருஷம் கண்டிப்பா IPL இருந்து ரிட்டையர்ட் ஆக ட்ரை பண்ணுவேன். MS தோனி. இனிமே இன்ஜுரி ஆகாம தொடர்ந்து 5 மேட்சஸ் ஆடுவேன். நம்ம அண்ணன் தீபக் சக்கர். இதுக்கப்புறம் என்ன ரெசல்யூஷன் இருக்கிறது? இனிமே யாருக்காகவும் ஓப்பனிங் ஸ்பாட்டை விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா. நீ ஏன் விட்டு கொடுக்குற? அவங்களே எடுத்துக்குவாங்க. அது லாஸ்டா KL ராகுல் வச்சு பாத்தியா? அது அவரெல்லாம் விட்டு கொடுக்க தேவையில்ல, அவனுங்களா எடுத்துக்குவானுங்க. அவரே அண்ணா நீ போய் நம்பர் 5ல ஆடலான்றானுங்க. தான் இனிமே நான் ஸ்டார் கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டேன். எனக்கு இதை விட ஹைலைட் யார் தெரியுமா? நம்ம அண்ணன் விராட் கோலி தான். கவர் டிரைவ்க்கு போக மாட்டேன். இது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேனா, இடைக்கால கேப்டனா விராட் கோலி வந்து என்ன நேமிங்னு டீம் இந்தியன் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு, கேப்டனா ஆஸ் அ டெஸ்ட் டீமுக்கு. இது ஒரு நல்ல மூவ். பட் கௌதம் கம்பீர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இடைக்கால கேப்டனா வரேன் இருக்காரு. அதை பத்தி தான் பேசலாம். நான் அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றேன்னாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் யாரா இருக்கும்? ஐ திங்க் ஜஸ்பிரீத் பும்ரானா. ஜஸ்பிரீத் பும்ரா. நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் பும்ரா. என்னுடைய ஒபினியனும் பும்ரா. இந்த சேஞ்சஸ் வரல. வேற சேஞ்சஸ் இல்ல. கில்ல மேபி சான்ஸ் இருக்கு. மேபி இல்ல அவன பக்கம் ஃளைட் ஏற விடாம பாத்துக்கல. இந்த டவுட் கில்ல மட்டும் யார் ரொம்ப பேக் பண்றான்னு தெரியல உனக்கு. கில்ல என்ன சாரா ஏதாவது புஷ் இருக்கும் நீ எதிர்பார்க்கறியா? இல்ல இதெல்லாம் ஏன்னா அவன் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கான். இல்ல நிறைய எனக்கு அவன் இந்தியால நிறைய அடிச்சிருக்கான்டா. அது சேனா கண்ட்ரி பண்ண வச்சுக்கா. அந்த கேபால ஒரு 90+ என்னவோ அடிப்பான். அது ஒண்ணுதான். அதுக்கு 91. அதான் 90+. ஜெய்ஸ்வால் எடுங்க தெய்வமே ஒன் டேல சாம்பியன் டிராஃபிக்கு. அதுதான் நாங்களும் கேக்குறேன். தயவுசெய்து ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ண விடுங்கடா. சரி பாய்டா டேய். எனக்கு அதிகமாயிடுச்சு. சார்ஜும் அதிகமாயிடுச்சு. see you. சரிடா. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கமெண்ட் வந்து கழுவி ஊத்தாதீங்க. ஏன்னா நாங்க இப்பதான் பண்ணிட்டுக்கிறோம் வீடியோ. கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கப்பா. முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், பை.